ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு ஈஸி கான்செப்ட். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஆல்ரெடி ப்ராக்டிஸ் டெஸ்ட் கொடுத்துருந்தோம். ஸோ ஃபர்ஸ்ட் டெஸ்ட் நமக்கு வந்து டே பிஃபோர் எஸ்டர்டே நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ அந்த டெஸ்ட்டோட ஆன்சர்ஸ் தான் நம்ம இன்னைக்கு வந்து பார்க்க போறோம். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் டெஸ்ட் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஆப்டிடியூட், நம்ம ஆஸ் பர் பிளான் படி வீக்லி நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2 டெஸ்ட், ஒன் ஆப்டிடியூட் டெஸ்ட், 1 ஜிஎஸ் டெஸ்ட் அப்படின்ற மாதிரி போயிட்டு இருக்கும். சில டைம் 3 டெஸ்ட் கூட வரலாம். ஓகேவா? ஸோ அந்த மாதிரி நமக்கு வந்து பிளான் பண்ணிருக்கோம். ஸோ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி கொஸ்டின் நம்ம 1 கொடுத்தோம். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து கமெண்ட் பண்ணிருந்தீங்க. ஸோ இங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே பண்ணாதவங்க கூட இந்த வீடியோ பார்த்துட்டு அதோட ஆன்சர் பார்த்து இங்க நீங்க எத்தனை கொஸ்டின் கரெக்டாக போட்டீங்க அப்படின்றதும் கமெண்ட்ல சொல்லுங்க. ஓகேவா? ஸோ வாங்க நம்ம வந்து டேரக்டா ஆன்சருக்குள்ள போயிடலாம். ஸோ முடிஞ்ச அளவு ஃபாஸ்ட் நம்ம பார்க்கலாம். ஓகேவா? ஸோ ஷார்ட்கட்ஸ்லாம் யூஸ் பண்ணி பார்க்கலாம். இதுல உங்களுக்கு ஏதாவது கொஸ்டின் தெரியல அப்படின்னா, அதை நான் சொல்லும் போது புரியல அப்படின்னா நீங்க கமெண்ட் பண்ணுங்க. அந்த கொஸ்டின் நம்ம வந்து தனியா டீடைல்டா பண்ணலாம். ஓகேவா? ஸோ அது எப்படி அதை இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சிம்பிளிஃபிகேஷன் பேஸ்ட் ஒரு சம் புரியல அப்படின்னா அதோடைய பேஸ் என்ன அப்படின்னு பார்த்து அங்க இருந்து அந்த கொஸ்டின் நம்ம சால்வ் பண்ணலாம். அப்போ உங்களுக்கு இன்னும் நல்லா புரியும். ஓகேவா? ஸோ அந்த வகையில் நாம வந்து இன்னைக்கு சால்வ் பண்ணலாம். ஒரு கல்லூரியில் பயிலும் மாணவ மாணவிகள் எண்ணிக்கையின் விகிதம் 8:7 என்க. அப்போ 10% மற்றும் 20% முறையே மாணவ மாணவியரின் எண்ணிக்கை உயர்த்தப்பட்டால் மாணவ மாணவிகளின் புதிய விகிதம் என்ன அப்படின்னு கேட்கிறாங்க. ஓகேவா? The ratio of the number of boys and girls in college is 8:7. If the percentage increase in the number of boys and girls to be 10% and 20% respectively, what will be the new ratio அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. கரெக்டா? ஸோ என்ன பண்ணு பாத்தீங்கன்னா ஈஸி தான், நமக்கு ரொம்ப ஈஸியா முடிச்சிடலாம். இது வந்து பாத்தீங்கன்னா ரேஷியோல இருக்குது. ரேஷியோனா நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க, 8:7 கொடுத்துருக்காங்க. கரெக்டா? அப்ப நமக்கு வந்து பாத்தீங்கன்னா இது மீனிங் என்ன, 8 into x 7 into x, அதாவது 8ஓட மடங்குகள்ல இருக்கும். இது வந்து 7ஓட மடங்குகள்ல இருக்கும். அப்படிதானே? இது வந்து பாத்தீங்கன்னா மாணவ மாணவிகள், பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ். ஓகேவா? இது வந்து பாய்ஸ், இது வந்து கேர்ள்ஸ். இப்ப நமக்கு வந்து 8 ஒரு எக்ஸாம்பிளுக்கு 18 வச்சுக்கிறேன். இது அப்போ என்ன இருக்கும், 70 இருக்கும். கரெக்டா? இது வந்து லெட் ஜஸ்ட் என்க. இப்ப என்ன சொல்றாங்க, பாய்ஸ் வந்து 10% இன்க்ரீஸ் ஆவாங்க. இதுல 10% எனக்கு என்ன வரும், 80ல 10% அப்படின்றது 8. அப்போ 88 பேரா மாறுறாங்க. அப்போ 70ல கேர்ள்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இதுல 20% மாறுறாங்க. 70ல 20% என்ன எனக்கு வரும், எனக்கு வந்து 14 வரும். கரெக்டா? 70ல 20% 14, 70ல 10% 7, 20% 14 வரும். ஸோ ரெண்டையும் பிளஸ் பண்ணா என்ன வரும், 84 வரும். அப்போ எனக்கு கிடைச்ச நியூ வேல்யூ வந்து பாத்தீங்கன்னா 88:84. ஸோ இதை வந்து 4 ஆல் டிவைட் பண்ணலாமா காமனா? 4 ஆல் டிவைட் பண்ணீங்க அப்படின்னா இது வந்து பாத்தீங்கன்னா 22 வரும், இது வந்து 21 வரும். கரெக்டா? ஸோ அப்போ எனக்கு சி இஸ் த ரைட் ஆன்சர். ஈஸியா? ஸோ சி இஸ் த ரைட் ஆன்சர். ஸோ இவ்வளவுதான் சிம்பிளா நீங்க வந்து திங்க் பண்ணணும். ஸோ பெருசா போட்டு இதெல்லாம் கூட்டி கழிச்சுலாம் பண்ணிட்டு கூடாது, ஜஸ்ட் இந்த மாதிரி பண்ணா போதும். ஓகேவா? ஸோ டவுட் இருந்தா கமெண்ட் சொல்லுங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. 10 விவசாயிகள் 21 நாட்களில் நிலத்தை உழுது முடிக்கின்றனர் எனில் அதே நிலத்தை 14 விவசாயிகள் எத்தனை நாட்களில் உழுது முடிப்பார்கள்? 10 farmers can plow a field in 21 days. Find the number of days reduced if 14 farmers plowed the same field. ஓகே, இப்போ 10 பேர் சேர்ந்து உழுந்தாங்கன்னா 21 நாள்ல முடிச்சிருவாங்க. இது நம்ம என்னன்னா கிளாஸ் கவனிச்சிருந்தாலோ இல்ல ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் பார்த்தோம் சொல்லுவோம், மென் டேஸ் ரிலேஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? M1 D1 divided by W1 is equal to M2 D2 divided by W2. இங்க M1 என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா மென் 10 விவசாயிகள் வேலை செய்யறாங்க, 10 போட்டுட்டு. டி என்ன, 21 நாட்கள், டி டேஸ் 21 நாட்கள் வேலை செய்யறாங்க. ஒரு நிலத்தை உழுது முடிக்கின்றனர். நிலம் வந்து அப்போ நம்ம என்ன சொல்லலாம், ஒர்க்னே வச்சுக்கலாம். ஓகேவா? அடுத்து பாருங்க, அதே நிலத்தை சேம் லேண்ட், அப்போ இதே வேலை தான் இங்கேயும் பண்றாங்க. ஓகேவா? இது W வச்சுக்கோங்க, 1 வச்சுக்கோங்க, X வச்சுக்கோங்க. 14 விவசாயிகள், 14 M வந்து எம்னா என்ன, மென் வேலை செய்யறாங்க. எத்தனை நாட்கள்ல உழுது முடிப்பாங்க? அப்ப D2 கேட்டிருக்காங்க. ஓகேவா? கேன்சல் பண்ண வேண்டியலாம் கேன்சல் பண்ணிக்கலாமா? சோ வேற என்னலாம் நம்ம கேன்சல் பண்ணிக்கலாம் பாத்தீங்கன்னா இந்த ரெண்டையும் கேன்சல் பண்ணிடலாம். இது வந்து 7 டேபிள் கேன்சல் பண்ணா இது வந்து 3 ஆல் டிவைட் ஆகும், இது வந்து 7 ஆல் டிவைட் ஆகும். அப்போ நமக்கு D2 equal to மீதி என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஓகே, சோ அப்போ D2 மீதி இருக்க டேஸ் பாத்தீங்கன்னா D2 equal to நமக்கு 10. ஓகே, சாரி, இங்க வந்து பாத்தீங்கன்னா 10 into 3 30 divided by, சாரி இது வந்து ஒன் மிஸ்டேக். இதுல வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து 2 கிடை 7 ஆல் நம்ம டிவைட் பண்ணும்போது 2 போடணும். நான் 2 ஆல் டிவைட் பண்ற நேரத்தில் போட்டேன். ஸோ அப்போ மீதி நமக்கு என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது நமக்கு வந்து 30 டிவைட் பை 2 வரும். ஸோ 30 டிவைட் பை 15. அப்போ நமக்கு 15 டேஸ்ல நமக்கு வந்து பண்ணி முடிப்பாங்க. கரெக்டா இருக்கா? இங்க 10 இருக்கு, இங்க ஒரு 3 இருக்கு, இங்க ஒரு 2 இருக்கு, அவ்வளவுதான் நமக்கு மீதி இருக்குது. ஓகேவா? ஸோ 15 டேஸ். நீங்க ஜஸ்ட் இதை வந்து எப்படி எழுதலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, 10 விவசாயிகள் 21 நாட்கள்ல, அப்புறம் வந்து இதுவும் சேம் அப்படிதானே. அப்போ எத்தனை விவசாயிகள் வந்து பாத்தீங்கன்னா 14 விவசாயிகள்
எத்தனை நாள்ல பண்ணுவாங்க இப்படின்னு எழுதி நீங்க சால்வ் பண்ணிடலாம். நான் உங்களுக்கு புரியறதுக்காக இந்த ஸ்டெப் நான் வந்து ஃபாலோ பண்ணேன். ஓகேவா? ஸோ அவ்வளவுதான். நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாமா? ஏ மற்றும் பி ஆகிய இருவரும் இணைந்து ஒரு வேலையை 24 நாட்களில் முடிப்பர். ஏ தனியே அந்த வேலையை 72 நாட்களில் முடிப்பர். இருவரும் பி மட்டும் அந்த வேலையை எத்தனை நாள்ல முடிப்பார்னு கேட்காங்க. A and B together can do a piece of work in 24 days and A alone can do it in 72 days. How long will B take to complete the ஒர்க்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ நம்ம பாத்தீங்கன்னா இதுக்கு நம்ம வந்து எல்சிஎம் மெத்தட்ல நம்ம வந்து சால்வ் பண்ணிருப்போம். ஸோ நம்ம கிளாஸ் அட்டன் பண்ணவங்களுக்கு இந்த கான்செப்ட் வந்து ஈஸியா புரியும். நான் 2 மெத்தடையும் சொல்றேன். ஃபர்ஸ்ட் இந்த மெத்தட் சொல்றேன், கவுன்ஸ் கொஞ்சம் ஈஸியா இருக்கும். ஸோ ஏ வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து எத்தனை நாள் முடிப்பாங்க? சாரி, ஏ வந்து நமக்கு வந்து 72 டேஸ்ல முடிப்பாங்க. ஏயும் பியும் சேர்ந்து பண்ணாங்க அப்படின்னா நமக்கு வந்து 24 டேஸ்ல வந்து கம்ப்ளீட் பண்ணிடுவாங்க. ஸோ அதே மாதிரி பாத்தீங்கன்னா பி மட்டும் தனியா பண்ணா எத்தனை நாள்ல முடிப்பாங்க அப்படின்றது நமக்கு வந்து பாத்தீங்கன்னா டோட்டல் ஒர்க் டன் ஈக்குவல் டு எஃபிஷியன்சி இன்டு டைம். இங்க எல்லாத்துக்கும் டைம் தான் கொடுத்துருக்காங்க. ஏயோட டைம், ஏபியோட டைம், பியோட டைம் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? இப்போ நமக்கு வந்து பாத்தீங்கன்னா இதுல இப்ப நமக்கு ரெண்டுக்கும் எல்சிஎம் வந்து கண்டுபிடிக்கிறோம். இந்த ரெண்டுக்கும் ஸோ 24க்கும் 72க்கும் எல்சிஎம் கண்டுபிடிச்சிங்கன்னா என்ன வரும்னா 72 தான் வரும். ஓகேவா? 72 தான் அப்போ வந்து டோட்டல் ஒர்க். அடுத்தது நமக்கு பாத்தீங்கன்னா எஃபிஷியன்சி கண்டுபிடிக்கிறதுக்கு இதை டிவைட் பண்ணுங்க. இது வந்து 1, இது வந்து 3 வரும். ஓகேவா? எப்படி வந்து பார்த்தோன்னா 72 வரும்னா 24ஓட மல்டிபிள்லாம் நமக்கு என்னக்குன்னா 72 இருக்குது. ஓகேவா? 3 டைம்ஸ் போடும்போது நமக்கு 72 இருக்குது. அப்படிதான் நான் வந்து பார்த்ததுமே சொன்னேன். ஓகே, ஸோ நான் இப்போ என்ன பண்ணா எஃபிஷியன்சி கண்டுபிடிச்சிட்டோம். ஏயோட எஃபிஷியன்சி 1, ஏபியோட எஃபிஷியன்சி 3, ஆட்டோமேட்டிக்கா பியோட எஃபிஷியன்சி தெரிஞ்சா நம்ம கண்டுபிடிச்சிடலாம். அதாவது இப்போ எனக்கு பியோட டைம் வேணும் அப்படின்னா நமக்கு என்ன வரும்? W/E வரும். அப்போ WB எஃபிஷியன்சி ஆஃப் பி வரும். இப்போ நான் எஃபிஷியன்சி ஆஃப் பி கண்டுபிடிக்க நான் என்ன பண்ணலாம் பாத்தீங்கன்னா எஃபிஷியன்சி ஆஃப் ஏ பிளஸ் பில இருந்து எஃபிஷியன்சி ஆஃப் ஏ மைனஸ் பண்ணிடலாமா? பியோட வேல்யூ மட்டும் கிடைச்சிருமா? அப்போ 3 - 1 போட்டா நமக்கு வந்து 2 வந்துடும். அப்படித்தானே? அப்போ எஃபிஷியன்சி ஆஃப் பி இஸ் ஈக்குவல் டு நமக்கு வந்து 2. கரெக்டா? எஃபிஷியன்சி ஆஃப் பி வந்து நமக்கு வந்து 2. ஸோ அப்போ எஃபிஷியன்சி ஆஃப் பி 2 வந்து நமக்கு வந்து W தெரியும். அந்த Wல நம்ம வந்து அப்ளை பண்ணணும். சாரி, Wயோட வேல்யூ நமக்கு 72 தெரியும். அந்த இதுல நம்ம அப்ளை பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நமக்கு டைம் ஆஃப் பி கிடைச்சிரும். ஸோ இப்போ நான் இந்த வேல்யூ இங்க அப்ளை பண்ணலாமா? இங்க பாருங்க. ஸோ W ஈக்குவல் டு நமக்கு வந்து என்ன வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 72 இருக்குது. 72 டிவைட் பை 2 ஈக்குவல் டு நமக்கு 36 இஸ் த ரைட் ஆன்சர். ஓகேவா? ஆக்சுவலா இதை இங்க எழுதணும், நான் வந்து மேலே எழுதிட்டேன். ஓகேவா? ஸோ நான் வந்து ப்ளூ கலர் எழுத மட்டும் பார்த்துக்கோங்க. ஸோ 36 இஸ் த ரைட் ஆன்சர். 36 சி இஸ் த ரைட் ஆன்சர். ஓகேவா? சி இஸ் த ரைட் ஆன்சர். ஓகே, 10% ஆஃப் 20% ஆஃப் 25% ஆஃப் 8,000 வந்து என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஓகேவா? 10% ஆஃப் 20% ஆஃப் 25% ஆஃப் இது ஈக்குவல் டு 8,000 ஈக்குவல் என்ன? இது ஒண்ணுமே இல்லைங்க, டைரக்டாவே நீங்க கொடுத்துருக்கத அப்படியே எழுதிடலாம். என்னன்னு பாத்தீங்கன்னா 10%. 10னா இது பர்சன்டேஜ் என்ன? டிவைட் பை 100. என்ன? ஆஃப்க்கு பதிலாக மல்டிபிகேஷன். 20% பதிலாக டிவைட் பை 100. 25 ஆஃப் 100% பதிலாக டிவைட் பை 100 இன்று நமக்கு 8,000. ஓகேவா? இதுல இதெல்லாம் கேன்சல் பண்ண முடியுமா? கேன்சல் பண்ணிக்கோங்க. கேன்சல் பண்ண பார்த்தீங்கன்னா இங்க வந்து ஒரு 3 0 இருக்குது. அப்போ 1 2 3 3 0, இங்க ஒரு 3 0 கேன்சல் பண்ணிக்கலாம். இங்க ஒரு 1 0, இங்க ஒரு 1 0 கேன்சல் பண்ணிக்கலாம். இங்க ஒரு 1 0, இங்க ஒரு 1 0 கேன்சல் பண்ணிக்கலாம். ஸோ மீதி இதுக்கெல்லாம் நம்ம வந்து மல்டிப்ளை பண்ணிக்கலாம். இஸ் ஈக்குவல் டு 2 × 25. 2 × 25 நமக்கு வந்து என்ன வரும்னு பாத்தீங்கன்னா 50 வரும். 50 × 8 வந்து நமக்கு வந்து 400 வரும். அப்படின்னா 50 × 8 வந்து 5 × 8 40, இது வந்து 400 வரும். டிவைட் பை 10 வருது. அப்போ இஸ் ஈக்குவல் டு மீதி பாத்தீங்கன்னா நமக்கு வந்து இந்த 0 கேன்சல் ஆயிருமா? 40 வரும். ஸோ 40ங்கிறது டி இஸ் த ரைட் ஆன்சர். ஓகே, ஸோ இந்த கொஸ்டின் கரெக்டாக கரெக்ட்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. ஓகேவா? ஸோ எதெல்லாம் கரெக்டோ அதெல்லாம் வந்து டிக் பண்ணிட்டே வாங்க. அப்படி கமெண்ட் இதை வந்து ஓப்பன் பண்ணிட்டு நெக்ஸ்ட் கொஸ்டின். ஒரு அரைக்கோளத்தின் மொத்த புறப்பரப்பு 6k² எனில் அதே ஆரம் உள்ள கோளத்தின் புறப்பரப்பை காண்க. ஓகேவா? அரைக்கோளத்தினுடைய புறப்பரப்பு ஃபார்முலா என்னங்க? அரைக்கோளத்தினுடைய புறப்பரப்பு ஃபார்முலா நமக்கு என்னன்னு பாத்தீங்கன்னா என்ன வருங்க? அரைக்கோளம் எப்படி இருக்கும்? இந்த அரை வட்டம் கீழே வந்து 3D டைமென்ஷன்லாம் மாத்தினா கோளமா இருக்குதுன்னு. ஸோ மொத்தமா இது வந்து பாத்தீங்கன்னா இது வந்து 2/r². இது வந்து இங்க ஒரு r² இருக்கும். மொத்தமா வந்து பாத்தீங்கன்னா ஒரு 3/r². 3/r² இஸ் ஈக்குவல் டு 6k²னா என்ன கேட்காங்கன்னா கோளத்தினுடைய புறப்பரப்பு. கோளத்தினுடைய புறப்பரப்பு வந்து பின்வருவற்று எது? கோளத்தினுடைய புறப்பரப்பு ஜெனரலா என்ன? 4/r². அப்படிதானே? அப்போ அங்க r²க்கு பதிலா இதை எடுத்துக்கலாமா? அப்போ நமக்கு வந்து இது 3, இது 6னா இது வந்து 8k² வருமா?
இது 3/r², இது 4/r². அப்போ இது வந்து 6k², இது 8k². அவ்வளவுதானே. ஸோ டி இஸ் ரைட் ஆன்சர். ஓகேவா, வெரி ஈஸி கொஸ்டின். ஸோ நெக்ஸ்ட் நம்பர், கொஸ்டின் நம்பர் 6. ஒருவர் 10 பங்குகளை 25,000க்கு வாங்குகிறார். அதன் மதிப்பு முதலாம் ஆண்டில் 4% உயர்கிறது, 2ஆம் ஆண்டில் 8% உயர்கிறது, 3ஆம் ஆண்டில் 10% குறைகிறது எனில் 3ஆம் ஆண்டு முடிவுல அவர்கிட்ட மொத்தமா எவ்வளவு ரூபாய் இருக்கும் அப்படின்னு கேக்குறாங்க. எப்படி பண்ணலாம் பாருங்களேன். இங்க ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஒருத்தர் வந்து என்ன பண்றாரு, சோ இங்கே பண்ணிக்கலாமா, 25,000 4 8 10. ஓகேவா, இங்க நம்ம நீட்டா எழுதிக்கலாம். 25,000 ரூபாய்க்கு பங்குகளை வந்து வாங்குறாங்க. ஓகேவா, சோ ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா 4% 4 உயர்கிறது, 8 உயர்கிறது, 10 குறைகிறது. சோ ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா 4% வந்து உயர்கிறது. அப்போ 25,000 4% என்னங்க, 25,000 4% அப்படின்னு பார்க்கும்போது 1% என்ன, 25,000 1% அப்படின்றது 250. அப்படிதானே, 1% அப்படின்றது 250. கரெக்டாங்க. அதாவது 10% அப்படின்றது 2,500, 100% அப்படின்னா அந்த ஹோல் வேல்யூ, 1% 250. அப்போ 4% அப்படின்றது 4 × 25 நமக்கு என்ன வரும், 1000 வரும். ஓகேவா, அப்போ என்னது 1000 வந்து என்ன ஆகுது, உயர்கிறது. அப்போ 1000 ரூபாய் நீங்க வந்து கூட்டிக்கோங்க. அப்போ 26,000 ரூபாய் ஆயிருது. இப்ப என்ன ஆகுதாமா, 2வது வருஷத்துல அகைன் 8% உயர்கிறதாமா. அப்ப 8% உயர்கிறது அப்படின்னா 26,000ல 8%. இங்க வந்து 1% என்ன நமக்கு வந்து பாத்தீங்கன்னா 2,260. 8% நமக்கு என்ன வரும், 8% வந்து பாத்தீங்கன்னா இதை வந்து 8ஆல மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. ஒரு 0, 6 8 48க்கு 8, மீதி 4, 2 16, 20. அப்படின்னா சோ 20 80. சோ இந்த 20 80 வந்து கூட்டிக்கோங்க. இது கூட கூட்டினா என்ன வரும், 26,000ல இருந்து 20 80னா 28,080 வரும். இப்ப என்ன ஆகுதான், 10% வந்து குறைகிறது. ஓகேவா, இங்க வந்து உயர்கிறது பிளஸ் போட்டோம், குறைகிறது. இதுல 10% என்னங்க, நமக்கு ஒரு 0 மட்டும் கட் பண்ணிடலாம்ல. அப்போ வந்து -2808 இதுல இருந்து குறையுது. ஓகேவா, சோ அப்ப நமக்கு இதுல இருந்து மைனஸ் பண்ணுங்க, நமக்கு ஃபைனலா அந்த வேல்யூ கிடைக்கும். அதாவது 28080ல இருந்து 2808 வந்து மைனஸ் பண்ணுங்க. ஓகேவா, சோ மைனஸ் பண்ணா 2வா, இங்க 1 போயிட்டா, அப்ப அங்க வந்து 7ஆ இருக்குமா. அதுக்கப்புறம் இங்க அகைன் நமக்கு வந்து பாத்தீங்கன்னா சேம் இதான் வரும் இல்லையா. சோ இங்க அகைன் 2 வரும், இங்க வந்து பாத்தீங்கன்னா 7னா 5 வரும், இங்க ஒரு 2 வரும். ஓகே, 25272 இஸ் த ரைட் ஆன்சர். இங்க என்ன வரும், 25272. சோ இது எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா 25272 டி. சோ டி இஸ் த ரைட் ஆன்சர். 25272 இஸ் த ரைட் ஆன்சர். ஏ வந்து 1, பி 2, சி 3, இசட் வந்து 26. இப்படியே போச்சுன்னா எது வந்து ராங்கா இருக்கும், கீழ்கண்டவற்றில் ஆப்ஷன்ஸ்ல எது வந்து தப்பா இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஓகேவா, சோ பண்ணிடலாமா. பாருங்க, நமக்கு வந்து இந்த இதுல ஒரு கான்செப்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க, இஜோடி அப்படின்ற ஒரு கான்செப்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. EJOTY ஒவ்வொரு 5 லெட்டரும் நம்ம வந்து ஞாபகம் வச்சுக்கிறது தான். சோ இது வந்து பாத்தீங்கன்னா இது வந்து 5வது லெட்டர், இது 10வது லெட்டர், இது வந்து 15வது லெட்டர், இது 20வது லெட்டர், 25வது லெட்டர். ஓகேவா, சோ இதெல்லாம் வந்து நீங்க இப்போதைக்கு இப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா, சோ அப்ப வந்து பாத்தீங்கன்னா இதுல இப்ப நம்ம ஒவ்வொரு பார்ப்போமே. இப்போ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் எடுத்துப்போம், ILL இருக்குது. ஓகேவா, the square root of I என்னங்க, IJ, I வந்து 9வது எழுத்து. கரெக்டா, L வந்து நமக்கு வந்து பாத்தீங்கன்னா அதே மாதிரி JKL, L வந்து 12வது எழுத்து. கரெக்டா, சோ இதுவும் வந்து 12வது எழுத்து. இப்போ இது சீக்வல் டு நமக்கு தான் FB ஸ்கொயர்னு கொடுத்துருக்காங்க. அப்படி என்ன, சோ வந்து FB ஸ்கொயரா செக் பண்ணிடலாமா. F வந்து எத்தனை எழுத்து, ABCDEF, 6, B வந்து ஸ்கொயர். கரெக்டா, இதான் கொடுத்துருக்காங்க. அப்ப இது ஈக்குவல் டு நமக்கு என்ன வருதுன்னு பாருங்க, 9 × 12 × 12. நமக்கு வந்து பாத்தீங்கன்னா இதுல இருந்து 2 12க்கு பதிலா ஒரு 12 எடுத்துடலாம். 9 வந்து 3. அப்படிதானே, அப்போ நமக்கு இங்க இருந்து 3 × 12 equal to 6 ஸ்கொயரா. கரெக்ட் தானே, அப்போ 36 equal to 36. இது வந்து கரெக்டா இருக்கு. ஓகேவா, இது கரெக்ட். எது வந்து தவறு தான் கேட்காங்க. அப்போ ஏ வந்து கரெக்டா இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட் நம்ம வந்து என்ன பண்ணலாம்னா பி வந்து செக் பண்ணுவோம். சோ பி வந்து எப்படின்னா HCF of JOY is equal to E கொடுத்துருக்காங்க. ஓகேவா, அதாவது HCF of J என்னங்க 10வது எழுத்து, O என்னங்க 15வது எழுத்து, ஈஸியா கொடுத்துருக்காங்க. Y என்னங்க ஜாய், Y வந்து 25வது எழுத்து. ஓகேவா, சோ நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். சோ இதுக்கு என்னதான் இருக்கும் நீங்க நினைக்கிறீங்க, 5ஆ தான் இருக்கும். அப்படிதானே, சோ இது ஈக்குவல் டு நமக்கு வந்து E வந்து என்ன 5வது எழுத்து. இது கரெக்டான்னு பார்ப்போமா. HCF of 10, 15, 25. சோ எல்லாரும் காமனா 5ஆல டிவைட் ஆகும். 2, 3, 5. இதுக்கப்புறம் எதுவுமே டிவைட் ஆகாது. HCF I. அப்போ பியும் கரெக்ட் நமக்கு. அடுத்தது இது பாருங்க, சி.
சி ஆப்ஷன் பாத்தீங்கன்னா நமக்கு வந்து ரூட் ஆஃப் ஒய் கொடுத்துருக்காங்க. ரூட் ஆஃப் ஒய் என்னங்க, ஒய் வந்து 25th லெட்டர். ஓகேவா, 25th லெட்டர் பிளஸ் ரூட் ஆஃப் பி எம்என்ஓபி 16வது லெட்டர். ஓகேவா, இஸ் ஈக்குவல் டு ஐன்னு கொடுத்துருக்காங்க. ஐஜேகே 9 கொடுத்துருக்காங்க. கரெக்டா இது 25 நமக்கு என்ன 5. அப்போ 5 சாரி இங்க எழுதிக்கலாம். இங்க இருந்து 5 பிளஸ் 4 இஸ் ஈக்குவல் டு 9. இதுவும் நமக்கு கரெக்ட். ஓகேவா, சோ சி இஸ் ஆல்சோ கரெக்ட். இப்போ லாஸ்டா பி நம்ம வந்து செக் பண்ணலாம். சோ பி செக் சாரி டி செக் பண்ணலாம். டி பாருங்க, சி பவர் பி. சி எத்தனை எழுத்து, 3 எழுத்து. டி பியோட பவர் என்ன, பி வந்து 2 இஸ் ஈக்குவல் டு எஃப் கொடுத்துருக்காங்க. எஃப் வந்து எத்தனை எழுத்துங்க, ஏபிசிடி இஎஃப் 7வது எழுத்து. 3 into 3 into 3 சாரி 3 into 3 நமக்கு வந்து 9. 9 நாட் ஈக்குவல் டு 7. ஸோ அப்போ டி இஸ் த ராங் ஆன்சர். ஓகேவா, டி தான் ராங் ஆன்சர். அப்போ டி தான் நமக்கு இங்க எது தவறுன்னு கேட்டிருக்காங்க அப்படிதானே. ஸோ தவறுன்னு கேட்கிறப்ப நமக்கு கரெக்டான ஆன்சர் எது, கொஸ்டினுக்கான ஆன்சர் வந்து இது. ஓகே, ஆக்சுவலா அதான் வந்து தப்பான ஆன்சர். புரிஞ்சா? ஸோ ரொம்ப அகைன் ஒரு ஈஸியான கொஸ்டின். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. இந்த கொஸ்டின் எத்தனை தப்பு பண்ணீங்கன்னு தெரியல. இது ஒரு சின்ன ஒரு க்ளூ தான். அந்த ட்ரிக் மட்டும் நீங்க புடிச்சிட்டீங்கன்னா ஈஸியா பண்ணிடலாம். 2 ஃபேக்டோரியல் பிளஸ் 3 ஃபேக்டோரியல் பிளஸ் 4 ஃபேக்டோரியல் அப் டு 22 ஃபேக்டோரியல் என்ற கூடுதலின் 1ஆம் இலக்கம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா, 1ஆம் இலக்கம் என்னவா இருக்கும் கெஸ் பண்ணுங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, நான் ஜஸ்ட் இங்க சொல்றேன். 2 ஃபேக்டோரியல் என்னங்க, 2 ஃபேக்டோரியல் வந்து 1 into 2. கரெக்டா, அப்படின்னா 2. இப்போ வந்து பாத்தீங்கன்னா 3 ஃபேக்டோரியல் என்ன, 1 into 2 into 3 ஈக்குவல் டு என்ன வரும் நமக்கு வந்து 6. 2 into 3 6. 4 ஃபேக்டோரியல் என்ன, 1 into 2 into 3 into 4 ஈக்குவல் டு 24 வரும். கரெக்டா. 5 ஃபேக்டோரியல் என்ன, 1 into 2 into 3 into 4 into 5 is equal to 5 into என்ன வருங்க 120 வருமா. கரெக்டா, 120 வரும். அடுத்தது இங்க 0 வந்துருச்சா, இனிமே நீங்க 6 ஃபேக்டோரியல் பண்ணாலும் நமக்கு வந்து என்ன வரும் 720 வருமா. இது எல்லாமே லாஸ்ட்ல 0 0 0 0 வருமா. அப்போ நான் இப்ப என்ன சொல்றாங்கன்னா, அந்த 2 ஃபேக்டோரியல்னா 2 பிளஸ் 6 பிளஸ் 24 பிளஸ் அதுக்கப்புறம் 120 ஆயிடுச்சு. கரெக்டா, 120 ஆச்சு. இனிமே எல்லாமே 0 தான் வரும். இதுக்கு அப்புறம் எல்லாமே 0 வரும். அப்படிதானே, அந்த லாஸ்ட் டிஜிட் அப்படின்றது. அப்ப நம்ம இதோடைய லாஸ்ட் டிஜிட் மட்டும் நம்ம வந்து பார்த்தா போதுமா, இதோடைய யூனிட் டிஜிட் மட்டும் எடுங்க நீங்க. ஏன்னா மீதி எல்லாமே 0 தான் யூனிட் டிஜிட். புரியுதா? சோ யூனிட் டிஜிட் நீங்க பார்க்கும்போது என்ன வரும்னா, இங்க என்ன வரும் 2 6 24ல 4. கரெக்டா, அப்ப இந்த 8 8 நாளும் 12. 12க்கு 2 மீதி 1. ஸோ நமக்கு யூனிட் டிஜிட் தேவை. ஸோ 2 மட்டும் நமக்கு தேவை. ஸோ 2 இஸ் த ரைட் ஆன்சர். பி இஸ் தி ரைட் ஆன்சர். ஓகேவா, புரிஞ்சா? இது ஒரு ஈஸி கொஸ்டின் தானே. ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து பி இஸ் த ரைட் ஆன்சர். அகைன் திஸ் இஸ் ஆல்சோ த ஈஸி கொஸ்டின். ஓகேவா, ஸோ இந்த கொஸ்டின் தப்பு பண்ணவங்களாம் கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த கொஸ்டின் புரிஞ்சா அப்படின்றதையும் தெரியப்படுத்துங்க. ஓகேவா, ஒரு வகையான பாக்டீரியா முதலாவது 1 மணி நேரத்தில் 5% வளர்ச்சியும் 2வது மணி நேரத்தில் 8% வளர்ச்சி குன்றியும். நம்ம ஆல்ரெடி பார்த்த அந்த ஷேர் மார்க்கெட் அந்த கணக்கு தான். ஓகேவா, 3வது மணி நேரத்தில் 10% வளர்ச்சியும் அடைகிறது. தொடக்கத்தில் அதன் எண்ணிக்கை 10,000 இருந்தது எனில் 3 மணி நேரத்துக்கு பிறகு அதன் எண்ணிக்கையை வந்து காண்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஓகேவா, சோ நம்ம இது வந்து நீட்டா பண்ணிடலாம். ஓகேவா, சோ 5 8 10 நான் வச்சுக்கோங்க. 5 வளர்ச்சி 8 குஞ்சி 10 வளர்ச்சி 10,000 இருக்குது. சோ 10,000 இருந்து 5% வந்து வளர்ச்சி பெறுது. கரெக்டா, 5% வந்து வளர்ச்சி பெறுது. 10,000 5% 1% அப்படின்றது 100. 5% அப்படின்றது நமக்கு வந்து 500. 500 பிளஸ் வளர்ச்சி அதிகமாகுது. அப்போ 10,500 வருது. ஓகேவா, சோ அடுத்து வந்து பாத்தீங்கன்னா அடுத்த 1 மணி நேரத்துல என்ன ஆகுது, 8% வளர்ச்சி குன்றி காணப்படுகிறது. 8% வளர்ச்சி குன்றி. அப்போ இதுல 1% அப்படின்றது 105. இது வந்து 1% வந்து 105. 8% அப்படின்றது நமக்கு வந்து பாத்தீங்கன்னா 840 840. சோ மைனஸ் 840. ஏன், வளர்ச்சி குன்றி காணப்படுகிறது. கரெக்டா, அப்ப வந்து இதுல ஒரு 840 வந்து 840 மட்டும் மைனஸ் பண்ணுங்க. 1500ல 800 மைனஸ் பண்ணீங்க அப்படின்றப்ப உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா 9,700 வரும். கரெக்டா, 9,700 வரும். அதுல இருந்து ஒரு 40 மட்டும் நீங்க வந்து மைனஸ் பண்ணுங்க. சோ மைனஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு 840 வந்து மைனஸ் பண்ணும்போது நமக்கு 9,660 வரும். ஓகேவா, 9,700ல 40. ஓகே, நெக்ஸ்ட் என்ன சொல்லிருக்காங்க, 10% வளர்ச்சி அடையுது 3வது மணி நேரத்துல. ஓகேவா, சோ அகைன் ஒரு 10% வளர்ச்சி இங்க எழுதிக்கிறேன். ஓகேவா, 10% வளர்ச்சி அடையுது. சோ வளர்ச்சி அடையுது அப்படின்ற பட்சத்துல நம்ம வந்து ஜஸ்ட் ஒரு
966 மட்டும் ஆட் பண்ண, இது வந்து 100%, 10%னா 966, கரெக்டா? ஸோ அதை மட்டும் நீங்க வந்து ஆட் பண்ணும். ஆட் பண்ணா உங்களுக்கு என்ன வருது பாத்தீங்கன்னா, இங்க வந்து 0 6 இந்த 6 6 12 12 2 மீதி 1, ஓகேவா? இந்த 1 10 16க்கு 6 மீதி 1, அப்போ 10 வரும், ஓகேவா? ஸோ 10 6 2 6 எங்க இருக்குன்னு பாருங்க, அதான் ஆன்சர். எங்க இருக்குது? 10 6 2 6, ஆப்ஷன் பி இஸ் ரைட் ஆன்சர், ஓகேவா? ஸோ இந்த கொஸ்டின் எத்தனை நம்பர் கரெக்டா பண்ணீங்க அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. களிமண்ணை பயன்படுத்தி ஒரு மாணவர் 48 சென்டிமீட்டர் உயரமும் 48 சென்டிமீட்டர் உயரமும் 12 சென்டிமீட்டர் ஆரமும் கொண்ட நேர்வட்ட திண்ம கூம்பை செய்தார். ஓகே, கூம்பை மற்றொரு மாணவர் திண்ம கோலமா, ஸோ ஒரு ஸ்டூடெண்ட் எடுத்து வந்துட்டு என்ன பண்றாருன்னா, ஒரு கூம்பு ஒண்ணு பண்றாரு இந்த அளவுல, ஓகேவா? ஸோ இந்த அளவுல வந்து ஒரு என்ன பண்றாரு, கூம்பு ஒண்ணு பண்றாரு. அதோட கூம்போடைய உயரம் வந்து கொடுத்துருக்காங்க 48 சென்டிமீட்டர். இதோட ஹச் வந்து பாத்தீங்கன்னா 48 சென்டிமீட்டர் கொடுத்தாங்க. ஆரம் வந்து பாத்தீங்கன்னா 12 சென்டிமீட்டர் வந்து ஆரம் கொடுத்துருக்காங்க. இப்ப நமக்கு இதோட இது கண்டுபிடிச்சிடலாமா? அப்ப கூம்பின் கன அளவு நமக்கு தெரியணும், கரெக்டா? கூம்பின் கன அளவு ஃபார்முலா என்னங்க? 1/3 கூம்பு தானே கொடுத்துருக்காங்க, 1/3 பை ஆர் ஸ்கொயர் ஹெச், அதான் நமக்கு கூம்பின் கன அளவு. அப்ப என்ன வரும்? 1/3 இன்டு பை இன்டு 22/7 இன்டு ஆர் என்னங்க? ஆர் ஸ்கொயர் 12 இன்டு 12 இன்டு நமக்கு வந்து பாத்தீங்கன்னா 48, ஓகேவா? ஸோ இதை கொஞ்சம் கிளியரா கீழே எழுதிக்கலாம், ஓகேவா? ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா 1/3 இன்டு 22/7 இன்டு ஆர் ஸ்கொயர் 12 இன்டு 12 இன்டு 48, ஓகேவா? ஸோ இப்போ நமக்கு இங்க எதெல்லாம் நம்ம வந்து ஈஸியா கேன்சல் பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம், ஓகேவா? ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா இன்னொரு விஷயம் பண்ணலாம். இதை வந்து நம்ம பெருசா எதுவும் கேன்சல் பண்ணலாம், ஈஸியா நம்ம எதை கேன்சல் பண்ண முடியுமோ அதை மட்டும் பண்ணிட்டு மீதியை விட்டுறலாம், ஓகேவா? இந்த 3யும் இந்த 12யும் கேன்சல் பண்ணலாமா? ஸோ 4ஆல மட்டும் பண்ணிக்கலாம், மீதி எல்லாம் நமக்கு வந்து அப்படியே இருக்கட்டும். நான் ஏன் வந்து பின்னாடி சொல்றேன், ஓகேவா? இப்போ நம்ம என்ன பண்றோம், இப்போ இதான் வந்து கன அளவு, இப்போ இதான் வந்து கூம்பினுடைய கன அளவு. இதை வந்து ஒரு மாணவர் திண்ம கோளமாக ஸ்பியரா மாத்துறாரு. ஸ்பியருக்கு வந்து பாத்தீங்கன்னா கோளத்துடைய கன அளவு ஃபார்முலா என்ன? 4/3 பை ஆர் கியூப், அப்படிதானே? 4/3 பை ஆர் கியூப். இப்ப இது அளவு தான் இங்க. அப்ப என்ன கேட்டிருக்காங்கன்னா, கோளத்துடைய ஆரத்தை கேட்டிருக்காங்க. நமக்கு இப்ப தேவை ஆர் மட்டும் தேவை. இப்ப இந்த அளவை நான் வந்து இங்க எழுதுறேன். என்ன வருது? 22 இன்டு 4 இன்டு ஓகே 12 இன்டு 48, ஓகேவா? இப்படி வருது. இதெல்லாம் நம்ம அங்க பார்த்தோம். ஸோ வேற எதை மிஸ் பண்ணிருக்கோம்? 7 மிஸ் பண்ணிருக்கோம். ஸோ டிவைடட் பை 7, கரெக்டா? டிவைடட் பை 7. இப்போ நம்ம எதெல்லாம் கேன்சல் பண்ண முடியுமோ அதெல்லாம் கேன்சல் பண்ணிக்கலாமா? ஓகே, கேன்சல் பண்ணினா இந்த 4ஐயும் இங்க இருக்க 4ஐயும் நம்ம வந்து கேன்சல் பண்ணிடலாம். இந்த பையையும் கேன்சல் பண்ணிடலாம். 22/7 வந்து பை தானே, ரெண்டையும் கேன்சல் பண்ணிடலாம். வேற எதெல்லாம் கேன்சல் பண்ணலாம்? வேற எதையும் பண்ண முடியாது, அப்படிதானே? ஸோ நமக்கு என்ன கிடைக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆர் கியூப் இஸ் ஈக்குவல் டு 3 இன்டு ஓகே 3 இன்டு 12 இன்டு 48 அப்படின்னு கிடைக்கும். அப்போ ஆர் கியூப் ஈக்குவல் டு நமக்கு வந்து பாத்தீங்கன்னா 3 இன்டு 12 நமக்கு வந்து பாத்தீங்கன்னா அதோட ஈஸியா 3 இன்டு 48 பண்ணிடலாமா? 3 இன்டு 48, ஸோ 3 இன்டு 50 அப்படின்றது நமக்கு வந்து 150. அப்ப இது வந்து 144 இன்டு 12. இங்க க்ளூ கிடைச்சா உங்களுக்கு 144 நமக்கு என்னது? 12 இன்டு 12, அப்படிதானே? ஸோ இப்போ வந்து ஆர் கியூப் ஈக்குவல் டு 12 இன்டு 12 இன்டு 12. அப்ப இங்க இருந்து நமக்கு வந்து ஆர் ஈக்குவல் டு சொல்லலாம், the cube root of 12 into 12 into 12 is equal to r is equal to என்ன? 12 சென்டிமீட்டர். ஆன்சர் இருக்கா பாருங்க. ஆன்சர் எங்க இருக்கு? 12 சென்டிமீட்டர். B is the right answer. Option B is the right answer. ஓகேவா? ஸோ இப்படிதான் நம்ம வந்து சால்வ் பண்ணோம். ஸோ again it's a very rich question. நெக்ஸ்ட் கொஸ்டின் பெறலாமா? 9 + 3 + 1 up to இன்ஃபினிட்டியோட தொடரின் கூடுதல் கேட்காங்க. ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா பெருக்கு தொடர், ஓகேவா? அதாவது பாத்தீங்கன்னா ஜிபி சீரியஸ், ஜியோமெட்ரிக் ப்ராக்ரஸ் அப்படின்னு சொல்லுவோம், ஜிபி சீரியஸ். இதுல வந்து இன்ஃபினிட்டிக்கு ஃபார்முலா என்ன? சம் ஆஃப் எஸ் இன்ஃபினிட்டி இஸ் ஈக்குவல் டு என்ன ஃபார்முலா வரும்னா a/1 - r, இதான் ஃபார்முலா. இங்க கொஸ்டினை பொறுத்தவரை நமக்கு வந்து a என்ன? 9. நமக்கு என்ன தேவை? இப்போ r மட்டும் தேவை. r என்ன? இந்த a2 a1/a. சோ 3 நமக்கு என்ன வரும்? சோ 3/9 வரும், அப்படிதானே? அல்லது 1/3 நமக்கு வரும், கரெக்டா? சோ 1/3 தான். அப்ப is equal to 9/1 - 1/3 is equal to 9/2/3 is equal to 9 into இது வந்து மேல வந்துருது, 9 into 3/2 வரும். சோ 27/2 is the right answer. எங்க இருக்கு? B is the right answer. ஓகேவா? புரிஞ்சா உங்களுக்கு? அவ்வளவுதான். சோ நெக்ஸ்ட் கொஸ்டின்.
ஒரு உயர்நிலை பள்ளியில் 450 மாணவர்கள் 15 ஆசிரியர்கள் ஒரு உயர்நிலை பள்ளியில் 450 மாணவர்கள் 15 ஆசிரியர்கள் மற்றும் 3 நிர்வாகிகள் என உள்ளனர். ஓகேவா? இப்போ பள்ளியில் மாணவர்கள் எண்ணிக்கை 1050 உயர்ந்தால் மேற்கண்ட விகிதத்தில் எத்தனை ஆசிரியர்கள் மற்றும் நிர்வாகிகள் இருப்பார் என காண்க. ஓகேவா? சோ 3 நிர்வாகிகள் இந்த ரேஷியோல இருக்காங்க, 15 ஆசிரியர்கள், 450 மாணவர்கள் இந்த இதுல இருக்காங்க. இப்ப என்ன சொல்றாங்கன்னா, இந்த பள்ளிக்கூடத்துல மாணவர்களுடைய எண்ணிக்கை வந்து 1050 மாறிச்சுன்னா இதுவும் என்னவா இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? என்னவா இருக்கும்? இது வந்து 1050 மாறி இருக்குன்னா இது கிட்டத்தட்ட எத்தனை மடங்கு? இது 2/1/3 மடங்கா? அதாவது 450, இங்க ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன், 450 இன்டு 2னா உங்களுக்கு வந்து 900, 450 இன்டு 2னா 900. சோ 450 டிவைட் பை 3னா உங்களுக்கு என்ன வரும்? 150. ஓகேவா? சோ மொத்தமா கூட்டினீங்கன்னா உங்களுக்கு வந்து 1050 வருது. அப்போ இதை 2ஆல மல்டிப்ளை பண்ணிட்டு 3ஆல டிவைட் பண்ணி 2ஐயும் கூட்டணும். இதை 2ஆல டிவைட் பண்ணுங்க 30. இதை டிவைட் பை 3 போடுங்க, அது 1/3 போடுங்க, என்ன வரும்? 30 கூட்டல் 5 35 வரும். கரெக்டா? நான் வந்து இதை வேற கலர்ல எழுதுறேன், அப்ப உங்களுக்கு புரியும். ஓகேவா? புரியுதா நான் என்ன சொல்றேன்னு? இதோட 2/3 ஆஃப் த மடங்கு தான் இது. அப்ப இதையும் நம்ம வந்து அதே 2/3 ஆஃப் த மடங்கால் நம்ம வந்து மல்டிப்ளை பண்ணிக்கணும். அப்போ வந்து பாத்தீங்கன்னா 30 + 5 வரும். 30 + 5 நமக்கு வந்து 35 வரும். இதுவும் அதே மாதிரி தான். 2 1/3 மல்டிப்ளை பண்ணா இன்டு 2னா நமக்கு வந்து 6 வரும். 6 பிளஸ் நமக்கு வந்து பாத்தீங்கன்னா 1 வரும். அப்படிதானே? அப்போ 7 வரும். அப்போ 7,35 எங்க இருக்கோ அதான் ஆன்சர். இப்போ உங்களுக்கு கொஸ்டின் என்னன்னா 7ம் இருக்கணும் 35 இருக்கணும். இப்போ நமக்கு 7,35 எங்க இருக்குது? இப்ப என்ன கேட்காங்க பாருங்க, 2 இருக்கு, 35 இருக்குது. ஆசிரியர்கள் மற்றும் நிர்வாகிகள். ஆசிரியர்கள் யாரு? ஆசிரியர்கள் அதிகமா இருப்பாங்க, அப்படிதானே? அப்ப ஏ இஸ் த ரைட் ஆன்சர். வெரி கேர்ஃபுல். நிர்வாகிகள் வந்து 7 பேர் இருப்பாங்க, ஆசிரியர்கள் 35 இருப்பாங்க. நாட் 7,35, இது வந்து 35,7. ஓகேவா? ABCD is written as BDFH. ஓகேவா? ABCD எப்படி இருக்காங்களாமா? எப்படி எழுதிருக்காங்கன்னா BDFH எழுதிருக்காங்க. BDFH எழுதிருக்காங்க. அப்படின்னா MNOP எப்படி எழுதலாம் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. MNOP எப்படி எழுதலாம் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஓகேவா? எப்படி எழுதலாம் சொல்லி பார்க்கலாமா? ஓகே, இங்க பாருங்க, ஏக்கு நெக்ஸ்ட் லெட்டர் பி, அப்படிதானே? +1 இருக்குது. பிசி இது வந்து +2 இருக்குது. கரெக்டா? பியோடைய செகண்ட் லெட்டர் பிசிடி. CDEF +3 இருக்குது. இது வந்து பாத்தீங்கன்னா DEFGH ஃபோர்த் லெட்டர். கரெக்டா? அப்ப இங்க நம்ம அதே மாதிரி பண்ணலாமா? ஓகே, இங்க क्वेश्चन பாருங்க, எழுதப்பட்டால் எது MNOP என எழுதப்பட்டிருக்கும். ஓகேவா? MNOPன்னு சொல்லிட்டு எதை எழுதியிருப்போம்னு கேக்குறாங்க, ரிவர்ஸ்ல கேட்டிருக்காங்க. ஓகேவா? எதை நீங்க வந்து MNOPன்னு எழுதியிருப்பீங்க அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அப்போ இப்போ இதுதான், இதையும் சேமா கொடுத்துட்டு இதை கேட்காங்க. அப்போ பியோட முந்தின லெட்டர் தான் ஏ, அப்போ எம்மோட முந்தின லெட்டர், அப்படிதானே? LM. கரெக்டா? அப்ப இங்க இருந்து ஒரு 2 லெட்டர் முன்னாடி போங்க, அதுவும் வந்து LMN, அகைன் L. இது பாருங்க LMNO. ஓகே, இங்க வந்து எம் மட்டும் இருக்கும், எதுவுமே இருக்காது. இங்க வந்து பாருங்க, அப்ப இதுவும் L தான் வரும், ஏன்னா LMNOP. ஓகேவா? சோ இந்த 3 கேப் வருது. அப்ப இதான் நமக்கு வந்து கரெக்டான ஆன்சர். ஏ இஸ் த ரைட்டான ஆன்சர். ஓகேவா? சோ क्वेश्चन எல்லாம் புரிச்சுக்கோங்க. வாட் வில் பி ரிட்டன் as MNOP. ஓகேவா? சோ அப்படி எழுதப்பட்டா எது MNOP ஆக எழுதப்பட்டிருக்கும். அப்ப இதுதான் கேட்டிருக்காங்க. ஓகேவா? இததான் நம்ம MNOPன்னு எழுதியிருப்போம். ஓகேவா? அப்படிங்கிருக்காங்க. அடுத்த கொஸ்டின், ஒரு அசல் தொகை 10% வட்டி வீதத்தில் 5 ஆண்டுகளில் 20,100 உயர்ந்தது எனில் அசலை காண்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஓகேவா? அசல் வந்து என்னவா இருக்குன்னு ஒரு ஷார்ட்கட் சொல்றேன் ஈஸியா. அதாவது தனி வட்டி தானே, தனி வட்டி தானே கொடுத்துருக்காங்க, அசல் என்னன்னு தெரியாது. ஓகேவா? இப்ப நமக்கு என்ன கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நமக்கு வந்து 2 விதத்துல பண்ணலாம். நான் ஈஸியா ஒரு மெத்தட் சொல்றேன். அசல் வந்து எப்பவுமே நமக்கு வந்து நான் பெர்சன்டேஜ்ல இதை வந்து சொல்லுவேன். ஓகேவா? அசல்னா ஒரிஜினல் வேல்யூ 100% தான். அப்பதான் 100 தான் ஹோல் வேல்யூ, 100% அசல். அசல் நமக்கு வந்து என்னன்னு கேட்டிருக்காங்க. சேம் டைம் என்ன கொடுக்காங்கன்னா 10% வட்டி வீதத்தில் 5 ஆண்டுகளில், ஒரு ஆண்டுக்கு 10% வைத்து 5 ஆண்டுக்கு எத்தனை சதவீதம்? 50%. அப்ப இது வந்து என்னது? வட்டி. கரெக்டா? இது வந்து என்னது? வட்டி. நமக்கு இது கூட அசல் 100% சேர்க்கும் போது நமக்கு என்ன வரும்? இது வந்து அசல் சேர்க்கும் போது நமக்கு என்ன வரும்?
கூடுதல் அப்படின்னா, அதாவது மொத்த தொகை, கூடுதல் தொகை, அமௌண்ட். ஓகே, அப்போ மொத்தம் 150%. அப்போ 100% என்னன்னு கேட்டிருக்காங்க, ஆல்ரெடி 150% ஈக்குவல் டு 20 100 20,100 கொடுத்துட்டாங்க. இப்போ வந்து இதை கண்டுபிடிக்க சொல்றாங்க. ஓகேவா, இது புரியதுக்காக எழுதுனது. ஏன் 150 போட்டேன் அப்படின்றத புரியதுக்காக எழுதுது. கரெக்டா? அப்போ பாருங்க, இதுல என்ன வரும், கொஸ்டின் மார்க் ஈக்குவல் டு கிராஸ் மல்டிபிகேஷன் பண்ணுங்க. கொஸ்டின் மார்க் ஈக்குவல் டு இன்டு 100 டிவைட் பை 150 அப்படின்னு வரும். இந்த 100ஐயும் 150 கேன்சல் பண்ணிக்கலாமா? கேன்சல் பண்ணா 50 கிட்ட கேன்சல் பண்ணா 3, இது வந்து 2 வரும். அப்புறம் இந்த 3 இதையும் கேன்சல் பண்ணிக்கலாமா? இந்த 3ஐயும் இதையும் கேன்சல் பண்ணிக்கோங்க. 6 வருமா? ஸோ 6க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இதுல இருந்து 6 1 18 21 7 0 0 வரும். ஸோ 2 இன்டு 67000 என்ன வரும்? 2 இன்டு 6700னா 13,400 வரும். கரெக்டா? எங்க இருக்கு 13,400? ஏ இஸ் த ரைட் ஆன்சர். ஓகேவா? ஸோ அகைன் சார் சிம்பிள் கொஸ்டின். ஓகே, பின்வருவற்றில் மீப்பெரு பொது வகுத்தி எதுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ ரொம்ப ஈஸியான கொஸ்டின். அதுல வந்து என் வந்து 1 விட பெருசா இருக்குமாமா. ஓகேவா, 2 எடுத்தீங்கன்னா நிறைய குழப்பங்கள் வரும். நீங்க எண்ணுக்கு பதிலாக வந்து என்னதுன்னா 3 எடுத்துக்கோங்க. ஓகேவா, இப்போ நான் ஒவ்வொன்றே அப்ளை பண்றேன். ஸோ ஏ பவர் ஃபர்ஸ்ட் இது. ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா ஏ பவர் என்ன வரும்? 3 மைனஸ் 1 ஹோல் ஸ்கொயர். அப்போ ஏ பவர் 4 வரும். கரெக்டா? அடுத்து இதை எழுதுறேன். ரெண்டாவது பாத்தீங்கன்னா நமக்கு வந்து ஏ பவர் n ஸ்கொயர். அப்போ ஏ பவர் பவர்ல வந்து எண்ணுக்கு என்ன வரும்? நமக்கு 3 எடுத்தோம். 3 ஸ்கொயர் 9 மைனஸ் 1 வரும். கரெக்டா? அப்போ ஏ பவர் 8 வரும். ஓகே, அடுத்தது வந்து என்ன எழுதுறேன்னா ஏ பவர் n ஸ்கொயர். அதானே, இது எடுத்துக்கிறேன். இது வந்து பாத்தீங்கன்னா நமக்கு என்ன வரும்? ஏ பவர் என்னன்னா n வந்து 3 எடுத்துக்கிறோம் ஆல்ரெடி. இங்க 3 எடுத்துக்கிறோம். ஏ பவர் 9 பிளஸ் 1. அப்போ ஏ பவர் 10 வரும். இங்க பாருங்க, அடுத்தது அகைன் லாஸ்ட் உள்ளதுல பாத்தீங்கன்னா நமக்கு வந்து என்ன பண்றோம்னா ஏ பவர் n பிளஸ் 1 த ஹோல் ஸ்கொயர் எடுத்துக்கிறோம். ஓகேவா, ஏ பவர் n பிளஸ் 1 த ஹோல் ஸ்கொயர். ஸோ n பிளஸ் 1னா ஏ பவர் 4 த ஹோல் ஸ்கொயர், 4க்கு ஸ்கொயர். அப்ப என்ன வரும்? 16. ஏ பவர் 8ன்னு வரும். கரெக்டா? சாரி, ஏ பவர் 16 சொல்லி வரும். பெருசா போகும். ஸோ அப்ப நமக்கு இதுல பாருங்க, நமக்கு சாரி 8 இதெல்லாம் வச்சு இல்ல சாரி, ஏ பவர் m இன்டி என்னங்க மல்டிபிகேஷன். வெரி சாரி. ஸோ 8 தான் வரும். ஓகே, இப்போ நமக்கு ஹெச்எஃப் என்ன பண்ணணும்? நமக்கு இந்த மாதிரி கொடுத்தாங்கன்னா பவர்ல இருந்துன்னா ஸோ காமனா இருக்கிறது ஏயை வந்து எடுத்து எழுதணும். அப்போ ஹெச்எஃப் ஈக்குவல் டு ஏ எடுத்து எழுதிட்டு எது வந்து சின்ன வேல்யூ அதை தூக்கி எழுதணும். ஏ பவர் 4 சின்ன வேல்யூ. அப்போ ஏ பவர் 4க்கு இங்க என்ன இருக்கோ அதுதான் ஆன்சர். ஏ பவர் n மைனஸ் 1 த ஹோல் ஸ்கொயர் இஸ் த ரைட் ஆன்சர். இது என்ன ஆன்சர்? ஏ பவர் n மைனஸ் 1 த ஹோல் ஸ்கொயர். ஓகேவா, ஏ இஸ் த ரைட் ஆன்சர். கரெக்டா? ஓகே, புரிஞ்சா? எது சின்ன வேல்யூவோ பவர்ல அதை எழுதணும். எல்சிஎம் கேட்டு இருந்தாங்கன்னா இது பெரிய வேல்யூ அதை எழுதிருக்கணும். ஏ பவர் 10 இஸ் பெரிய வேல்யூ அதை எழுதிருக்கணும். ஓகேவா, புரிஞ்சா? சோ நெக்ஸ்ட் क्वेश्चन போலாம். எல்சிஎம் கேட்டிருக்காங்க. ஓகேவா, சோ ஃபைண்ட் த எல்சிஎம் ஆஃப் y கியூப் மைனஸ் 125. அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா y மைனஸ் 5 த ஹோல் ஸ்கொயர், y ஸ்கொயர் மைனஸ் 25. ஸோ இது ஈஸி தான். இல்ல ஒரே ஒரு விஷயம் மட்டும் தான் நீங்க வந்து கவனிக்கிறது மாதிரி இருக்கும். ஓகேவா, ஸோ என்னன்னா ஃபர்ஸ்ட் வந்து ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒரு இது மட்டும் தான். அந்த ஃபர்ஸ்ட் இதை பாருங்க, பார்த்தோன்னா உங்களுக்கு என்ன தெரியுது? ஏ கியூப் மைனஸ் பி கியூப் ஃபார்மா தெரியுதா? ஏன் வந்து இதை வந்து 5 கியூப்னு எழுதிக்கலாமா? இதை வந்து நம்ம வந்து 5 கியூப்னு எழுதிக்கலாமா? அப்போ y கியூப் மைனஸ் இந்த 125 5 கியூப்னு எழுதிக்கலாமா? ஸோ அப்போ வந்து 5 கியூப்னு எழுதுனா எனக்கு என்ன ஆன்சர், எனக்கு என்ன ஃபார்முலா வரும்? ஏ கியூப் மைனஸ் பி கியூப் ஃபார்முலா வரும். அப்படிதானே? ஏ கியூப் மைனஸ் பி கியூப் அப்படின்ற ஃபார்முலால நமக்கு வந்து வரும். ஸோ இந்த ஃபார்முலா என்னன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஈஸி தான். ஏ மைனஸ் பி இன்டு, ஸோ ஷார்ட்டாகவே எழுதுறேன், ஏ மைனஸ் பி இன்டு உள்ளுக்குள்ள எல்லாமே பிளஸ் y ஸ்கொயர் பிளஸ் சாரி y ஸ்கொயர் பிளஸ் எல்லாமே பிளஸ் தான், பி ஸ்கொயர் 5 ஸ்கொயர் பிளஸ் அப்புறம் ஏபி 5yன்னு வரும். ஓகேவா, இது ஒன்று முடிஞ்சு. அடுத்தது y மைனஸ் 5 ஸ்கொயர் அதை அப்படியே வச்சிடலாம். அது y மைனஸ் 5 இன்டு 5 தான் இருக்கட்டும். அடுத்து y ஸ்கொயர் மைனஸ் 25 5 ஸ்கொயர் எழுதிக்கலாமா? ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் ஃபார்முலா என்னது? ஏ பிளஸ் பி இன்டு ஏ மைனஸ் பி. கரெக்டா? ஏ பிளஸ் பி இன்டு ஏ மைனஸ் பி. இப்போ நமக்கு வந்து எல்சிஎம் கேட்டிருக்காங்க. எல்சிஎம் கேட்டா நமக்கு என்ன எழுதணும்? கொடுத்துருக்க வேல்யூல காமனா இருக்க வேல்யூ எல்லாத்தையும் எழுதணும். y மைனஸ் 5 இருக்கா? y மைனஸ் 5 எழுதியாச்சு. அடுத்து எனக்கு y பிளஸ் 5 இருக்குது. அடுத்தது y ஸ்கொயர் பிளஸ் 5 ஸ்கொயர் பிளஸ் 5y இருக்குது. எழுதிட்டு இருக்கிறதுல பெரிய பெரிய பவர் எடுத்து எழுதணும். இப்போ y மைனஸ் 5ஓட பெரிய பவர் என்ன? 2. அப்போ இதுல வந்து 2 போட்டுக்கணும் பவர்ல. கரெக்டா? பவர்ல 2 போட்டுக்கணும். y பிளஸ் 5க்கு 1 தான் பெரிய பவர், இதுக்கும் 1 தான் பெரிய பவர். y மைனஸ் 5 ஸ்கொயர் பிளஸ் y பிளஸ் 5 எங்க இருக்குது? இங்க இருக்குது. ஆன்சர் ஏ இஸ் த ரைட் ஆன்சர். ஒருவேளை நமக்கு வந்து ஹெச்எஃப் கேட்டா என்ன பண்ணிருப்பீங்க? y மைனஸ் 5 மட்டும் எடுத்திருப்பீங்க.
ஏன்னா மூணுலயும் காமனா இருக்கிறது மட்டும் எடுத்து எழுதணும். எடுத்து எழுதிட்டு எது சின்ன பவரோ அதை போட்டுக்கணும். அப்போ வந்து y மைனஸ் 5 மட்டும் எழுதிட்டு அதோட சின்ன பவர் என்ன 1 தான், அதை மட்டும் எழுதிப்பீங்க. கரெக்டா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பெறலாமா? எக்ஸ் கமா ஒய் என்பன மிகச்சிறிய மற்றும் மிகப்பெரிய மற்றும் மிகச்சிறிய மூன்று இலக்க எண்கள். இவை மூன்றால் வகைப்படக்கூடியவை. அப்ப மூன்றால் வகைப்படக்கூடிய மூன்று இலக்க பெரிய எண் என்னவா இருக்கும்? 999 இருக்கும். ஓகேவா? சிறிய எண் என்ன இருக்கும்? 102 இருக்கும். கரெக்டா? 99 வந்து 3 டிவைட் ஆகும். அடுத்து 102. இப்ப பாருங்க, இந்த 100 அடுத்து பாருங்க, 2, 9 ஆகியவற்றால் வகுப்படாதவை. இது வந்து 2ஆல 9 வகுப்படக்கூடாதா? இது 9ஆல வகுப்படுமா? அப்போ இது வந்து 9ஆல வகுப்படும். இது இருக்காது. ஏன்னா 111 வந்துடும். அப்போ அடுத்த நம்பர் பாருங்க, 996 எடுத்துக்கிறேன். இது வந்து 2ஆல வகுப்படும். அப்போ 993 எடுத்துக்கிறேன். இது வந்து 3ஆல மட்டும் தான் வகுப்படும். 2ஆலையும் 9ஆலையும் வகுப்படாது. கரெக்டா? அப்போ ஐ சூஸ் திஸ் 993. அடுத்த பாருங்க 102 பாத்தீங்கன்னா இது 3ஆல வகுப்படக்கூடிய சின்ன நம்பர். ஆனா இது வந்து 2ஆல வகுப்படும். அப்ப இது இல்ல. அப்போ 105 எடுத்துக்கிறேன். இது வந்து 2ஆலையும் வகுப்படாது, 9ஆலையும் வகுப்படாது. அப்ப எனக்கு கிடைச்சிருக்கிறது 105யும் 993யும். இப்போ என்ன கேட்டிருக்காங்க? எக்ஸ் மைனஸ் ஒய் கேட்டிருக்காங்க. அதாவது 993 மைனஸ் 105 கேட்டிருக்காங்க. கேட்டா என்னங்க வரும்? 888 வரும். ஆன்சர் ஏ இஸ் த ரைட் ஆன்சர். 888 இஸ் த ரைட் ஆன்சர். ஓகே, அடுத்த கொஸ்டின். ஒரு பகடை இருமுறை உருட்டப்படுகிறது. முதலாவதாக உருட்டப்படும் போது ஒரு இரட்டைப்படை எண் கிடைத்தல் அல்லது அவ்விரு உருட்டலில் முக எண்களின் கூடுதல் 6ஆக இருத்தல் என்னும் நிகழ்ச்சியின் நிகழ்தகவினை காண்கன்னு சொல்லிருக்காங்க. ஓகேவா? இதை ஒரு நிமிஷம் பொறுத்துக்கோங்க. நம்ம ஃபாஸ்டா வந்து எழுதிடுறேன். என்னெல்லாம் இருக்குன்னா 1,1, 1,2, 1,3, 1,4, 1,5, 1,6. இந்த 2,1, 2,3,1, 4,1, 5,1, 6,1 இதை மட்டும் எழுதிக்கிறேன். மீதி நான் தேவையான மட்டும் ஃபில்அப் பண்ணிக்கிறேன். ஓகேவா? ஏன்னு சொல்லி உங்களுக்கு புரியும். இங்க பாருங்க. சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா இப்போ இரட்டைப்படை எண் கிடைத்தல். ஓகேவா? முதலாவதாக உருட்டும் போது இரட்டைப்படை எண் எங்கெல்லாம் கிடைக்கும்? இது ஃபுல்லாவே கிடைக்குமா? அப்படிதானே? இரட்டைப்படை எண் வந்து பாத்தீங்கன்னா இந்த லைன் ஃபுல்லாவே கிடைக்கும். முதலாவது உருட்டும் போது ஒரு பகடை தான் இருமுறை உருட்டப்படுகிறது. அப்போ ஃபுல்லாவே நமக்கு கிடைக்கும். அப்போ 2,2, 2,3, 2,4, 2,5, 2,6. ஏன்னா ஃபர்ஸ்ட் எல்லாமே இரட்டைப்படை. அப்படிதானே? அதே மாதிரி இந்த லைன் ஃபுல்லா வரும். அப்படிதானே? அப்போ 4,2, 4,3, 4,4, 4,5, 4,6. அப்புறம் இதுவும் வரும். இந்த லைன் ஃபுல்லா வரும். கரெக்டா? என்ன வரும்? 6,2, 6,3, 6,4, 6,5, 6,6 வருது. அப்போ டோட்டலா நமக்கு வந்து இரட்டைப்படை எண் கிடைக்கிறதுக்கு மொத்தம் எத்தனை சான்ஸ் இருக்கு? 18 சான்ஸ் இருக்கு. ஓகேவா? சோ நான் இங்க வந்து எழுதிக்கிறேன் ப்ராபபிலிட்டி. சோ 18 சான்ஸ் இருக்குது. ஓகேவா? 18/36 பிளஸ். ஏன் பிளஸ்? அல்லது இந்த ஆர் வந்து நம்ம என்ன போடணும்? பிளஸ் போடணும். ஆர் டோட்டல் ஆஃப் 6 இல்லனா ரெண்டோட டோட்டல் வந்து 6 வரும். இங்க டோட்டல் 6 வரது பாருங்க. என்ன வரும்? இது கூட்டினா 6ஆ? 1 2 ஓகே 3 4. ஓகேவா? சோ 4 இருக்குது. இந்த 4ல ஆல்ரெடி நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஓகே 6 வேற ஏதாவது வருதா? இங்க ஒண்ணு விட்டுட்டோம். ஓகேவா? சோ 3,3யும் வரும் இல்லையா? இது ஒண்ணு. 5 இருக்கு. இந்த 5ல ஆல்ரெடி நம்ம எதெல்லாம் வந்து இங்க ஆட் பண்ணிட்டோம்? இதையும் நம்ம வந்து ஆட் பண்ணிட்டோம். கரெக்டா? மீதி 3 இருக்குது. அப்ப நமக்கு மொத்தமா வந்து பாத்தீங்கன்னா காமனா இருக்க மட்டும் பாத்தீங்கன்னா நமக்கு வந்து என்ன இருக்குது? 3, அதாவது இதெல்லாம் சொல்லிருக்கேன்னா 1 2 3. ஓகேவா? அப்போ 3/36. ஸோ ரெண்டையும் கூட்டுனா 21/36. இது எதுவும் பண்ண முடியாது, அப்படியே போட்டுடலாம். ஏ இஸ் தி ரைட் ஆன்சர். ஓகேவா? ஸோ அவ்வளவுதான். இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் வந்து ரொம்ப எளிமை. உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். அடுத்த கொஸ்டின் போலாமா? ஸோ ஃபாஸ்டா முடிச்சிடலாம். இங்க பாருங்க, ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் கியூப் ரூட் ஆஃப் 9 இப்படி இன்ஃபினிட்டியா போயிட்டு இருக்கா. இது என்ன பண்ணணும் தெரியுமா? நான் என்ன பண்றேன், இதுல எக்ஸோட வேல்யூ வந்து பாத்தீங்கன்னா இந்த கியூப் ரூட் ஆஃப் 9, இந்த கியூப் ரூட் ஆஃப் 9 இப்படி எடுத்துக்கிறேன். ஓகேவா? அப்ப நான் இதை எப்படி எழுதலாம்? இந்த மாதிரி எழுதலாமா? அதாவது x is equal to இப்படி எழுதலாம் பாருங்க. இந்த கியூப் ரூட் ஆஃப் 9x எழுதலாமா? ஏன்னா இதுக்கு அப்புறமும் இதே மாதிரி தான் போயிட்டு இருக்கோம். இன்ஃபினிட்டி தானே? ஓகேவா? இப்ப நான் வந்து இதை கியூப் இதை வந்து இதை பண்ண போறேன். என்னது? எக்ஸ் கியூப் ஈக்குவல் ரெண்டு பக்கம் கியூப் பண்ணனா இதே வந்து பாத்தீங்கன்னா 9x மாறிடுமா? அதாவது கியூப் ரூட் ஹோல் கியூபா மாத்துறேன். இப்போ இந்த என்னெல்லாம் கேன்சல் ஆகும் நமக்கு வந்து
இந்த இதுவும் கேன்சல் ஆயிருமா? ஸோ ஆகிடுச்சு நமக்கு வந்து எக்ஸ் கியூப் இஸ் ஈக்குவல் டு 9x வருமா? அப்புறம் எக்ஸ் ஸ்கொயர், அதாவது எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு 9 வரும். அதாவது எக்ஸும் இதுவும் கேன்சல் ஆயிரும். ஸோ கேன்சல் ஆகும்போது எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு 9 சொல்லிட்டு வரும். ஸோ எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு 9 சொல்லிட்டு வந்துச்சுன்னா எக்ஸ் ஈக்குவல் டு நமக்கு என்ன வரும்? 3 சொல்லிட்டு வரும். ஓகேவா? 3 இஸ் ரைட் ஆன்சர். ஆப்ஷன் ஏ இஸ் த ரைட் ஆன்சர். 38 into 38 into 34 into 34 into 34 சம்திங் கொடுத்துருக்காங்களா? என்ன எல்லாமே 3 வேல்யூ இருக்குது. இதை நான் ஏன்னு எடுத்துக்கிறேன், இதை பின்னு எடுத்துக்கிறேன், இதை சின்னு எடுத்துக்கிறேன். இதை வந்து அப்போ 3 வாட்டி இருக்குது. ஏ கியூப், பி கியூப், சி கியூப் எடுத்துக்கிறேன். இன்டு 3 இன்டு ஏ பி சி. கரெக்டா? அதே மாதிரி இங்க எனக்கு பாருங்க, இது ஏ ஸ்கொயர் இருக்குது, இது பி ஸ்கொயர் இருக்குது, இது சி ஸ்கொயர் இருக்குது, இது ஏ இன்டு பி இருக்குது, மைனஸ் ஏ பி இன்டு சி இருக்குது, மைனஸ் ஏ இன்டு சி இருக்குது. கரெக்டா? அப்ப இது எதனுடைய ஃபார்முலா அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ இங்க ஒரே ஒரு ஃபார்முலா மட்டும்தான். இந்த ஏ கியூப் பிளஸ் பி கியூப் பிளஸ் சி கியூப் மைனஸ் 3 ஏபிசி மைனஸ் 3 ஏபிசி நம்ம எடுத்தோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸோ அப்படி பண்றோம் பாத்தீங்கன்னா நமக்கு வந்து பாத்தீங்கன்னா இதுல இதோட ஃபார்முலா என்ன அப்படின்னு நமக்கு தெரிஞ்சா மட்டும் போதும். ஸோ அப்போ பார்த்துக்கோங்க, இந்த ஃபார்முலா நமக்கு வந்து படிக்கணும் அப்படின்றது தான். ஸோ இங்க என்ன வரும்னா ஏ பிளஸ் பி பிளஸ் சி இன்று ஏ ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் பிளஸ் சி ஸ்கொயர் மைனஸ் அப்புறம் என்ன வரும்? ஏபி பிசி சிஏ அப்படின்னு சொல்லிட்டு வரும். ஓகேவா? இப்போ பாருங்க, இந்த ஃபார்முலா நம்ம இப்படி எழுதிடலாமா? அப்படிதானே? அதாவது இது டிவைட் பை என்ன கொடுத்துருக்காங்க? ஏ ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் பிளஸ் சி ஸ்கொயர் மைனஸ் ஏபி மைனஸ் பிசி மைனஸ் சின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ இதையும் ஃபுல்லாக கட் பண்ணிடலாம். கரெக்டா? மீதி இருக்கிறது இது மட்டும் தான் மீதி இருக்கும். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு தேவையானது ஏ பிளஸ் பி பிளஸ் சி ஈக்குவல் என்னன்னு தேவை. அப்போ 38 பிளஸ் 34 பிளஸ் 28 நமக்கு என்னன்னு தெரிஞ்சா போதுமானது. ஓகேவா? ஸோ 28 என்னங்க வரும்? ஸோ 30 30 60 60யும் 20யும் 80 80 இங்க ஒரு 20 100 வரும். ஓகேவா? ஸோ 100 இஸ் த ரைட் ஆன்சர். எங்க இருக்குதுங்க? ஏ இஸ் த ரைட் ஆன்சர். புரிஞ்சுதா? நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாமா? எக்ஸ் பை 5 ஈக்குவல் டு ஒய் பை 8 ஈக்குவல் டு எக்ஸ் பை 5 ஈக்குவல் டு ஒய் பை 8 தென் எக்ஸ் பிளஸ் 5 இஸ் டு ஒய் பிளஸ் 8 இஸ் ஈக்குவல் டு என்ன? இந்த கொஸ்டின் வந்து நிறைய வாட்டி ரிப்பீட்டடா கேட்டிருக்காங்க. ஏன் கேட்டிருக்காங்க எனக்கு தெரியல. இங்க எக்ஸ் பை 5 ஈக்குவல் டு கீழே என்ன வேல்யூ இருக்குதோ அதான் அதோட வேல்யூ. அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 5, ஒய் இஸ் ஈக்குவல் டு 8. ஸோ எப்படின்னு சொல்லி டீடைல் தெரியணும், நம்மளோட பழைய வீடியோ பாருங்க. ஸோ எக்ஸ்க்கு பதிலாக என்ன போடுறேன்? 5 பிளஸ் 5 ஈஸ்ட் ஒய்க்கு பதிலாக 8 8 பிளஸ் 8 போடுறேன். ஸோ 10 ஈஸ்ட் 16. அப்போ இதை வந்து 2ஆல் டிவைட் பண்ண முடியுமா? வேற எதுவும் பண்ண முடியாது. 2ஆல் மட்டும் டிவைட் பண்ண முடியும். பண்ணீங்கன்னா 5 ஈஸ்ட் 8ன்னு சொல்லி வரும். கரெக்டா? அப்போ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா 5 ஈஸ்ட் 8 இஸ் த ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாமா? இரு பகடைகள் ஒரு சேர உருட்டப்படுகின்றன. முக எண்களை கொண்டு அமைக்கப்படும் ஈரிலக்க எண் 4ஆல் வகுப்படும் எண்ணாக இருப்பதற்கான நிகழ்தகவு கேட்காங்க. ஓகேவா? ஸோ நம்ம இங்கே ஆல்ரெடி நம்ம சால்வ் பண்ணலே பார்த்துடலாமா? நம்ம திரும்ப எழுத வேணாம்ல, இல்லைன்னா நம்ம இங்கே எழுதிடலாம் ஃபாஸ்டா சிம்பிளா ஈஸியா எழுதுறேன். ஓகேவா? எப்படி பாருங்க, இது வந்து 1,1 இது வந்து எதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா முக எண்களை கொண்டு அமைக்கப்படும் ஈரிலக்க எண் 4ஆல் வகுப்படும் எண்ணா இருக்கணும். ஓகே தானே? அப்போ வந்து இங்க பாருங்க 12 4ஆல் வகுப்படுமா? அது 1 1 இது 1 2 1 3 1 4 1 5 1 6 2 1 இது எதெல்லாம் வந்து 4ஆல் வகுப்படும்? இது 4ஆல் வகுப்படும். கரெக்டா? இது 4ஆல் வகுப்படும். அடுத்தது 22 4ஆல் வகுப்படாது, 23 வகுப்படாது. கரெக்டா? அது ஒரு பகடையில் 2 நல்ல 3 24 4ஆல் வகுப்படும். 6 நாள் 24 25 வகுப்படாது, 26 வகுப்படாது, 31 வராது, 32 வராது, 32 வகுப்படும், 33 வராது, 34 வராது, 35 வராது, 36 வகுப்படும் 4ஆல். ஓகேவா? அடுத்தது 41 வகுப்படாது, 42 4ஆல் வகுப்படுமா? வகுப்படாது, 43 44 4ஆல் வகுப்படும், 45 46 வகுப்படாது. நான் என்ன சொல்றேன், 4,6 46 எழுதுறேன், வேற ஒன்றும் இல்லை. ஏன்னா அங்க அப்படிதான் கேட்டிருக்காங்க. முக எண்களை கொண்டு அமைக்கப்படும் ஈரிலக்க எண். ஓகேவா? ஒரு பகடையில 1 இன்னொரு பகடையில 1 இப்போ 11 மாறிட்டு அதான் கேட்கறாங்க. 51 வகுப்படாது, 52 வகுப்படுமா? வகுப்படும், 53 வகுப்படாது, 54 வந்து வகுப்படுமா? வகுப்படாது, 55 வகுப்படாது, 56 வகுப்படாது. அடுத்தது 61 வகுப்படாது, 62 வகுப்படுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா வகுப்படாது, 63 வகுப்படாது, 64 வந்து வகுப்படும், 65 வகுப்படாது, 66 வகுப்படாது. ஓகேவா? ஸோ இப்போ மொத்தம் எத்தனை இருக்கு அப்படின்ற பாருங்க. 1 2 3 4 5 6 7 8 வருதா? ஓகே, ஏதாவது நம்ம இதில் மிஸ் பண்ணிருக்கோமா? 1 கூட செக் பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்து 12 16 மட்டும் தான் வகுப்படும். அப்படிதானே? இதில் வந்து பார்த்தீங்கன்னா 24 வகுப்படும்,
21 வந்து வகுப்படாது. 6 நாள் 24, 20, 28 தான் வரும். அது 32 வரும். 9 நாள் 36 வரும். ஓகேவா? அடுத்து வந்து பாத்தீங்கன்னா 40 இல்ல, 44 வரும், 48 இல்ல, 52 வரும், 52 நாளும் 56 வகுப்படும். சாரி, ஓகே, 56 வந்து வகுப்படும். அடுத்தது வந்து 56னா அடுத்து வந்து 60 இல்ல, 64 இருக்கு, 68. அப்ப மொத்தம் 9 இருக்கு. அப்ப வந்து நமக்கு வந்து என்ன கேட்காங்க, ப்ராபபிலிட்டி நமக்கு என்ன வரும்னு பாத்தீங்கன்னா மொத்தமா 9/36 9/36 அப்படின்னு வரும். ஸோ அப்போ வந்து பாத்தீங்கன்னா இதை பண்ணும்போது நமக்கு ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா 1/4 அப்படின்னு சொல்லிட்டு வரும். ஓகேவா? 1/4 சொல்லுவாங்க. எங்க இருக்க ஆன்சர்? பி இஸ் த ரைட் ஆன்சர். புரிஞ்சுங்களா உங்களுக்கு? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின், ஒரு குறிப்பிட்ட தொகை ஆண்டிற்கு எந்த வட்டி விகிதத்தில் இருந்தால் அந்த தொகை 16 வருடங்களில் 2 மடங்காகும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஒரு குறிப்பிட்ட தொகை என்னன்னு தெரியாது. குறிப்பிட்ட தொகை வந்து அசல் பி நான் 100ன்னு வச்சுக்கிறேன். 100 என்க, ஏன்னா எனக்கு தெரியாது. எந்த வட்டி விகிதத்தில் இருந்தால் ஆர் சீக்வல் டு என்னன்னு கேட்காங்க. அந்த தொகை 16 வருடங்களில் என் சீக்வல் டு 16 கொடுத்துருக்காங்க. ஏ சீக்வல் டு என்ன கொடுக்காங்க? 2 மடங்காகும், 200 ஆகும். ஏன்னா இது 100னா இது வந்து ஆட்டோமேட்டிக்கா என்னது 200 மாறும். அப்போ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஈக்குவல் டு என்ன? ஏ மைனஸ் பி. அப்போ ஈக்குவல் டு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஈக்குவல் டு 100 இருக்குது. அப்போ நம்ம கண்டுபிடிச்சிடலாமா? ஸோ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஈக்குவல் டு பிஎன்ஆர் டிவைடட் பை 100 ஃபார்முலா. ஸோ இதில் அப்ளை பண்ணீங்க அப்படின்னா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஈக்குவல் டு 100 ஈக்குவல் டு 100 இன்று என் என்னங்க நமக்கு வந்து 16 வருடங்கள்ல, ஆர் என்னங்க, ஆர் தான் கண்டுபிடிக்க போறோம், டிவைட் பை 100 போட போறோம். ஓகேவா? ஸோ இதுல எதெல்லாம் நம்ம வந்து கேன்சல் பண்ணிக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த 100ஐயும் இந்த 100ஐயும் கேன்சல் பண்ணிக்கலாமா? கேன்சல் பண்ணீங்கன்னா மீதி என்னங்க இருக்கும் நமக்கு? ஆர் ஈக்குவல் டு 100 டிவைட் பை 16 இருக்கும். ஓகேவா? 100 டிவைட் பை 4னா 25, 100 டிவைட் பை 8னா 12.5, 100 டிவைட் பை 16னா 12.5லயும் பாதி என்ன? 6.25. ஓகேவா? ஸோ 6.25 இருக்குது. ஸோ டி இஸ் த ரைட் ஆன்சர். ஓகேவா? 6 இஸ் த ரைட் ஆன்சர். 6.25 தான் இங்க என்ன வரும்? 6.25% வரும். அதான் வந்து பாத்தீங்கன்னா 6 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. கொஸ்டின் புரிஞ்சா? அகைன் இதுவும் ஒரு ஈஸியான கொஸ்டின். ஸோ என்ன 2 கொஸ்டின் தான் முடிச்சிடலாம். ஸோ A26, B25, C24 இப்படியே நம்ம எழுதிட்டு போனா Z1 எழுதணும்னா 2 என்ற இலக்கத்தின் அருகே வரும் ஆங்கில எழுத்துக்கள் எத்தனை அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்க 26 to 20 அப்படித்தானே மொத்தம் ஒரு இதுல வந்து 7 லெட்டர் வரும். ஸோ எழுதுறேன், ஈஸியா இருக்கும். இங்க பாருங்க, A26, B25, C24, D23, E22, F21, G20, H வந்து 19 இப்படி போயிட்டு இருக்கும். அப்படிதானே? அப்ப இங்க பாருங்க, அடுத்து நமக்கு எங்கெல்லாம் 2 வரும்னு பாத்தீங்கன்னா நமக்கு வந்து 12 பக்கத்துல ஒரு லெட்டர் வரும். அப்படிதானே? அதே மாதிரி 2 பக்கத்துல ஒரு லெட்டர் வரும். அப்படிதானே? மொத்தம் எத்தனை லெட்டர் இருக்குன்னு கவுண்ட் பண்ணலாமா நமக்கு? 2 என்ற இலக்கத்தின் அருகே வரும் ஆங்கில எழுத்துக்கள். இது வந்து 2 பக்கத்துல வருதா? 1, 2, 3, 4, 5, 6, ஓகே, 7, 8, 9. ஓகேவா? சோ இந்த 2 பக்கத்துல பாத்தீங்கன்னா நமக்கு வந்து இந்த 22 பாத்தீங்கன்னா நமக்கு வந்து 2 வருது. ஓகே, சாரி, A2, சாரி, 1, 2, 3, 4. ஓகே, இந்த இது வரை நமக்கு வந்து 7 லெட்டர்ஸ் வருது. அப்படிதானே? 7. அதுக்கப்புறம் இங்க வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து 12, 12க்கு பக்கத்துல 1 வருது, அப்புறம் 2 வருது. சோ வேற எங்கேயா நமக்கு வந்து வாய்ப்பு இருக்கா அப்படிங்கிறது நமக்கு வந்து 2 அப்படின்ற இலக்கத்துக்கு அருகே நமக்கு வந்து வரக்கூடிய ஆங்கில எழுத்துகள் வேற எதுவுமே நமக்கு வந்து இல்ல. ஓகேவா? சோ அப்ப நம்ம பாத்தீங்கன்னா நமக்கு வந்து 9 தான் ஆன்சர் வரும். இங்க வந்து 10 கொடுத்திருந்தாங்க. சோ என்னன்னு பாத்தீங்கன்னா இங்க 10 வந்து இதையும் நமக்கு வந்து கால்குலேட் பண்ணி கொடுத்துட்டாங்களா அப்படின்றது தெரியல. இவங்க என்ன கால்குலேட் பண்ணீங்கன்னா 2 எத்தனை வாட்டி வருது அப்படின்றத கால்குலேட் பண்ணி கொடுத்துட்டாங்களா அப்படின்றதும் எனக்கு இதுல வந்து தெரியல. சோ இவங்க என்ன அடிப்படையில் அது கொடுத்தாங்கன்னு தெரியல. சோ அதை மட்டும் நீங்க வந்து கவனிச்சுக்கோங்க. ஓகேவா? சோ ஆக்சுவலா 9 தான் கரெக்டான ஆன்சர் நமக்கு. சோ லாஸ்ட் கொஸ்டின், ஒரு உருளை வடிவ தொட்டியின் கொள்ளளவு வந்து 1848 மீட்டர் கியூப். ஒரு உருளை வடிவ தொட்டி. அப்போ உருளையின் கன அளவு, அப்படிதானே? அதான் வந்து உருளை வடிவ தொட்டி. ஸோ உருளையின் கன அளவு வந்து நமக்கு என்ன? பை ஆர் ஸ்கொயர் ஹெச் ஃபார்முலா. இதான் வந்து பாத்தீங்கன்னா 1848ன்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா உருளையின் கன அளவு வந்து பை ஆர் ஸ்கொயர் ஹெச் கொடுத்துருக்காங்க. கொடுத்துட்டு அதன் அடிப்பக்க விட்டம் கொடுத்துருக்காங்க. விட்டம் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா, அதாவது விட்டம் வந்து 14 மீட்டர். அப்போ விட்டம் வந்து 14னா ஆரம் வந்து எத்தனை இருக்கு நமக்கு? 7. ஏன்னா நமக்கு 6 தான் தேவை. அப்படித்தானே? கொடுத்துட்டு நமக்கு வந்து என்ன கேட்காங்க? தொட்டியின் ஆழம் H ஈக்குவல் டு என்னன்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? பண்ணிடலாமா? அப்போ ஸோ உருளையின் கன அளவு நம்ம தெரிஞ்சாச்சு. அப்போ நமக்கு வந்து 22/7 இன்று ஆர் வந்து 7 into 7 into H கண்டுபிடிக்க போறோம் ஈக்குவல் டு 18
48 ஓகேவா. ஸோ இதுல எதெல்லாம் வந்து நம்ம கேன்சல் பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா 7ஐயும் வந்து நம்ம வந்து கேன்சல் பண்ணிக்கலாம் ஓகேவா. ஸோ வேற இதெல்லாம் கேன்சல் பண்ணலாம் பார்த்தீங்கன்னா இந்த 22வையும் இதையும் நம்ம ஏதாவது கேன்சல் பண்ணலாமா அப்படின்னு பார்க்கலாமா. ஸோ 18 48 இருக்குது, கேன்சல் ஆகும்னு நினைக்கிறேன், பார்க்கலாம். 22ஆல டிவைட் பண்ணோம்னா ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம சின்ன சின்ன வேல்யூவாக போகலாம், ஈஸியாக இருக்கும். ஓகே, ஸோ வந்து 11ஆல் கேன்சல் பண்ணால் 2, இதை வந்து 11ஆல் கேன்சல் பண்ண முடியுமா? ஸோ முடியும்னு நினைக்கிறேன், பார்க்கலாம். ஸோ 1 டைம் வரும். அடுத்து வந்து நமக்கு மீதி 7 இருக்கும். 74 நமக்கு வந்து 6 டைம் வரும். ஏன்னா வந்து 74னா மீதி நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா 66 8 இருக்கும், 88 இருக்குது. 88 11ஆல் பண்ணால் 8 வரும் ஓகேவா. ஸோ அப்புறம் இந்த ரெண்டையும் இதையும் கேன்சல் பண்ணால் உங்களுக்கு வந்து 84 வரும் கரெக்டா. 84 இருக்குது. அப்ப நமக்கு மீதி என்னலாம் இருக்கு பாத்தீங்கன்னா h is equal to 84/7 ஓகேவா. சோ இதை கேன்சல் பண்ணா என்ன வரும்? 84/7னா சோ இது வந்து பாத்தீங்கன்னா 12 நமக்கு வரும் அப்படினா. அப்போ அதாவது 7 12s are தான் 84. சோ அப்போ 12 சென்டிமீட்டர் இந்த மீட்டர் 12 மீட்டர் இஸ் த ஆன்சர். 12 மீட்டர் எங்க இருக்குது? C is the right answer ஓகேவா. சோ these are the questions மொத்தமா உங்களுக்கு வந்து ரொம்ப பிரயோஜனமா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து நம்புறேன். இதுல என்ன டவுட் இருந்தாலும் நீங்க வந்து கமெண்ட்ல எங்களுக்கு வந்து தெரியப்படுத்துங்க. ஸோ இதே மாதிரி டெஸ்ட் வந்து எவரி வீக் உங்களுக்கு ஜிஎஸ் அண்ட் இது வந்துட்டே இருக்கும். ஸோ வீக்லி 2 to 3 டெஸ்ட் வரும். ஸோ மினிமம் 2 டெஸ்ட் வரும், ஒரு ஜிஎஸ் ஒரு இது வரும். ஸோ அதுல உங்களுக்கு என்ன சந்தேகங்கள் இருந்தாலும் இது பண்ணுங்க. ஆல்ரெடி உங்களுக்கு கொஸ்டின் வந்து ஃபர்ஸ்ட் வீடியோ சென்ட் பண்ணுவோம். ஸோ அதையும் நீங்க வந்து பார்த்துட்டு அதுல உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஆன்சர் பண்ணிடுங்க. பண்ணிட்டு இந்த வீடியோ பாருங்க. இந்த வீடியோ பார்த்துட்டு உங்களுக்கு சந்தேகம் தீர்ந்துச்சா, இன்னும் சந்தேகம் இருக்கான்னு சொல்லிட்டு நீங்க வந்து கமெண்ட்ல பண்ணுங்க. ஸோ தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். அடுத்தடுத்த டெஸ்ட்ல நாம சந்திப்போம்.